எனக்கு ஒரு ஐடியாங்க. என்ன நம்ம இப்படியே நீங்க சம்பாதிக்கிறத வச்சே பண்ணோம்னா காசு வந்து நிக்க மாட்டேங்குது கையில. நமக்கு வந்து அது செட் ஆகாது. சைடுல வந்து ஒரு பிசினஸ் பண்ணாதான் ஷைன் பண்ண முடியும். மாரி படத்துல காஜல் அகர்வால் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி பொட்டிக் வச்சு அப்படியே டிஃபரெண்டா சேலைகளா வாங்கி விற்க போறேன். நான் பாத்தீங்களா என் முடி நல்லா வளர்ந்துருக்குல்ல, லென்த்தியா. இந்த லென்த் வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் சொல்லி கொடுத்தாங்க. சரி, அந்த எண்ணெய சட்டியில போட்டு கிண்டி காய்ச்சி பாட்டில போட்டு எல்லாருக்கும் வியாபாரம் பார்க்கலான்னு இருக்கேன். யாரு கிண்டுறது? நம்ம தான் கிண்ட போறோம். இன்ஸ்டாகிராம்ல தினமும் ரீல்ஸ் போடலாம். என்ன நான் இப்படி பண்றேன், இப்படி பண்ணவனே இப்படி வந்து உமா கொடுக்கணும். நீங்க அப்படியா? வரணும். செம்ம ஐடியா ஒண்ணு இருக்கு. மேக்கப்புங்க, பிரைடல் மேக்கப். நான் எவ்வளவு அழகா பண்றேன் அது மாதிரி எல்லாருக்கும் நான் பண்ணி விட்டேன்னா அமௌண்ட் வரும். இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். ஆரி ஒர்க் ஜாக்கெட்ல அதுக்கு வந்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்குறாங்க. கொடுத்து வாங்கிட்டு ஒரு தடவை போட்டா பிக்டிக் போடுறாங்க. நானும் கத்துக்க போறேன். நான் உட்கார்ந்து கத்துக்கிட்டு ஆரி ஒர்க் போட்டு என் குடும்பத்தை முன்னேற்ற போறேன். இன்ஸ்டாகிராம் ஒளிச்சு விட்டா தான் சரியா வரும் போல இருக்கு. டிரைவிங் கத்துக்க போறேங்க. டிரைவிங் கத்து என்னமா செய்ய போற? கேள்னு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைலாம் வண்டி ஓட்டுது. அது மாதிரி நானும் ஓட்ட போறேன். ரெசின் ஆர்ட்னு ஒண்ணு இருக்குங்க. ரெசினை ஊத்தி அவளோட புதைக்கிறாங்க வச்சுக்கிட்டு. ஒல்லாதான் நீ போ அந்த பிசினஸ்னா பண்ணி தொலை. நான் அவன தெரியும் போறேன். விட்டுட்டு பண்ற மாதிரி அங்க வந்து இப்ப சொல்றாங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கேன். உள்ள